வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல இன்ட்ரோ பார்த்துருவோம். நிறைய பேர் இன்னைக்கு வந்து மாஸ்டர் டிகிரி பண்ணணும் நிறைய ஆசை இருக்கு. பட் அதுக்கான டைமிங் வந்து இல்லை. நேரடியாக போய் காலேஜ் படிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய கமிட்மெண்ட்ஸ்ல வந்து இருக்கு. பட் நீங்க அதெல்லாம் இல்லாம ஆன்லைன்லேயே வந்து உங்க மாஸ்டர் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணலாம். ஆன்லைன்லேயே அது எனக்கு வேல்யூபிளா இருக்குமா கேட்டீங்கன்னா எஸ், 100% உங்களுக்கு வேல்யூபிளான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறோம். அதுவும் எங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து இந்த மாஸ்டர் டிகிரியை 100% ஆன்லைன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு கண்டக்ட் பண்றாங்க. இதுல என்ன மாதிரி வந்து டிகிரிஸ் வந்து இருக்கு அப்படின்னா ஆன்லைன்ல நீங்க MBA, MCOM, MA இங்கிலீஷ், MA ஹிந்தி இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய எல்லா மாஸ்டர் டிகிரிஸும் நீங்க வந்து முடிச்சுக்கலாம். இதுல நிறைய பேருக்கு டவுட் வருது என்ன அப்படின்னா, ஆன்லைன்ல நான் முடிக்கிறேன், இந்த டிகிரி எனக்கு வேல்யூபிளா இருக்குமா, இது எனக்கு ரொம்பவுமே உபயோகமா இருக்குமா கேட்டீங்கன்னா 100% வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு வேல்யூபிளானவும் ரொம்ப ரொம்ப வந்து உங்களுக்கு உதவிகரமாகவும் இருக்கக்கூடிய ஒரு மெயினான விஷயங்கள் தான். அதே மாதிரி உங்களுக்கு வந்து டீச்சிங் பண்ணக்கூடிய எல்லா ஃபேக்கல்ட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு மெயினான ஆள் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான விஷயங்களையும் பண்ண போறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்டோட யூனிவர்சிட்டியை இதை வந்து கண்டக்ட் பண்றதுனால நீங்க லேட் பண்ணாம இப்பே வந்து விண்ணப்பிக்க ஆரம்பிச்சிருங்க. இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கான ஒரு கூகுள் டாக்குமெண்ட் ஃபார்ம் கொடுத்திருக்கேன். இந்த கூகுள் டாக்குமெண்ட் ஃபார்ம் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ வெல்கம் டு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு இருக்கும். இதில் வந்து உங்கள் நேம், ஜிமெயில் ஐடி, மொபைல் நம்பர், நீங்கள் என்ன ப்ரோக்ராம், என்ன டிகிரி வந்து சூஸ் பண்ண போறீங்கன்ற கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுங்க. ஸோ அவங்களே உங்களை டேரெக்டாக வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் மாஸ்டர் டிகிரியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் அதுவும் ஆன்லைனில் ஒரு வேல்யூபிள் டிகிரியை நீங்கள் உங்கள் டயத்திலே வந்து பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் டைமும் வேஸ்ட் ஆகாது. நீங்கள் அடுத்தடுத்து நெக்ஸ்ட் நல்ல விஷயங்களுக்கும் போகலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா பேருமே இப்போ ரிஜிஸ்டர் பண்ணி உங்களோட வேல்யூபிள் டயத்தை ரொம்ப வேல்யூபிளான டிகிரியில நீங்க கண்டிப்பா ஸ்பெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் தலைவா, நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூ சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு டேட்டா என்ட்ரி வேலைகளை வீட்ல இருந்து பாக்குற மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அதுவும் ஒரு நல்ல கம்பெனில இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே ஒரு 2-3 டேட்டா என்ட்ரி ரிலேட்டடெல்லாம் நம்ம வீடியோ வந்து போட்டிருந்தோம். அதுக்கு கீழே கமெண்ட்ஸும் வந்துச்சு. ஸோ அதனாலதான் இன்னும் ஒரு டேட்டா என்ட்ரி ஒரு நம்பகமான ஒரு நல்ல வேலைகள் எடுத்து போட்டிருக்கோம். இதுக்கு பேசிக்கா 12th பாஸ் பண்ணிக்கணும். வாரத்துக்கு 5 நாட்கள் தான் வேலை, சனி ஞாயிறு வந்து லீவு. ஆனால் லேப்டாப் அப்படின்றது மஸ்ட் அவங்க கிட்ட இருக்கணும். ஸோ பேசிக்கான அடிப்படை சேலரி அப்படின்றது 22,500 ஸ்டார்டிங் இருக்கும். பிளஸ் அது போக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நீங்கள் என்ன மாதிரி வந்து டைப்பிங் வந்து குவாலிட்டியாக பண்ணுறீங்க அதெல்லாம் பார்த்துட்டு சேலரி வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுவாங்க. பட் ஸ்டார்டிங் வந்து 22,500 ஸ்டார்டிங் வந்து ஆகும் அப்ராக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இந்த வேலைகள் பார்க்கணும் அப்படின்னா அடிஷனலாக உங்ககிட்ட கீபோர்டு அப்படின்றது கட்டாயமாக இருக்கணும். ஒர்க் ஸ்பேஸ், வேலை பார்க்கறதுக்கு தனிப்பட்ட ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்றது இருக்கணும். ஸோ எக்ஸல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் கம்பெனில தான் இந்த வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஜாபுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அண்ட் இது போக செலக்ஷன் ப்ராசஸ்ல என்னென்ன பண்ணி கேட்குறாங்க, இதுக்கு ஃபீஸ்லாம் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். லிங்க் நான் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். டச் பண்ணி அஃபிஷியல் நம்ம சைட்டுக்குள்ள வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நம்ம அஃபிஷியல் சைட்டோட டீடைல். இது வந்து ஒரு டேட்டா என்ட்ரி ஜாப் தான். அதை வந்து பேக் எண்டா நீங்க வீட்டில் உட்காந்து பார்க்க போறீங்க. ஸோ இதுக்கு வந்து பேசிக்கா ஒரு 6 to 12 மாசம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஓகே. இல்லை எக்ஸ்பீரியன்ஸே இல்லை அப்படின்னாலுமே ப்ராப்ளம் கிடையாது. ஃப்ரெஷர்ஸையும் வெல்கம் வந்து பண்றாங்க இந்த வேலைகளுக்கு. ஸோ இந்த ஒரு வேலை வாய்ப்புகள் வந்து டேட்டா டைப்பிங் தான். ஆனால் அது வந்து என்ன கேட்டகிரியில் இருக்கு அப்படின்ற சொல்லியிருக்காங்க. இன்சூரன்ஸ், பில்லிங் பிளஸ் வந்து பேக் எண்ட் ஆப்ரேஷன். இந்த வேலைகளை தான் நீங்க வந்து பேக் எண்டா பில்லிங் பண்ற டைப்பிங். ஸோ இந்த மாதிரி இன்சூரன்ஸ் டைப்பிங் இருக்கும்ல. ஸோ இந்த ஒரு டேட்டா என்ட்ரி காம்ப்ளெக்ஸ் டிரான்சாக்ஷனை தான் நீங்க வேலைகள் வந்து பார்க்க போறீங்க. ஸோ மெயினா வந்து பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் பில்லிங்கும் ரிலேட்டட் பில்லிங் ஆப்ரேஷன் இருக்கனால அது சம்பந்தமான சில வேர்ட்ஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மெடிக்கல்னா அது சம்பந்தமான சில லாங்குவேஜ், மெடிக்கல் லாங்குவேஜ் சொல்லுவாங்களே. ஸோ பில்லிங் சம்பந்தமா இருக்கக்கூடிய சில முக்கியமான லாங்குவேஜஸ், வேர்ட்ஸ் இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் லெவல் வந்து எக்ஸிக்யூட்டிவ், டேட்டா என்ட்ரி எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற கேட்டகிரியில் தான் ரெக்ரூட் வந்து பண்றாங்க. ஸோ இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் எங்க இருந்து வேணாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். பட் சில கண்டிஷன்ஸ் வந்து இருக்கு. நீங்க 12th இல்ல டிகிரியோ அதுக்கு மேல என்னனாலும் முடிச்சிருந்திருக்கலாம். அதே மாதிரிக்கே டைப்பிங் சம்பந்தமான அக்யூரேட் நாலேஜ் வந்து இருக்கணும். இங்கிலீஷ் டைப்பிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஆஃபீஸ் ஆப்ரேஷன்ல நீங்க தனிப்பட்ட முறையில் வீட்டில் இருந்து பார்க்க போறீங்கனால பிராக்டிக்கலான ஒரு நல்ல பேக் ஆஃபீஸ் நாலேஜ் அப்படின்றது கட்டாயமா இருக்கணும். இதை தாண்டி ஸ்ட்ராங் அட்டென்ஷன் அக்யூரேசியா இங்கிலீஷ் டைப்பிங் இருக்கணும், எந்த விதமான ஸ்பெல் மிஸ்டேக்குமே இல்லாம அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் மெயினான விஷயம். இதை தாண்டி நீங்க பண்ணக்கூடிய பில்லிங் அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா
மெயின்டைன் வந்து பண்ணணும், ரெக்கார்ட்ஸாக டேட்டா ரெக்கார்ட்ஸாக மெயின்டைன் வந்து பண்ணி வைக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு MTS மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் மூலியமாக தான் பண்ண வந்து போகிறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து மேஜரான விஷயங்கள். இதெல்லாம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா தாராளமாக அந்த வேலைகளுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு தனிப்பட்ட ஃபீஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இந்த வேலைகளுக்கு ஃபீஸ் அப்படின்ற மாதிரி எந்த இடத்துலையுமே மென்ஷனே பண்ணல. அப்ளை பண்ண போகிறீங்க, உங்களுக்கான அசஸ்மெண்ட் வந்து டைப்பிங் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. அவங்களே சில பேராகிராஃப் சில விஷயங்கள் தருவாங்க, அதை நீங்கள் கரெக்டாக அக்யூரேசியாக டைப்பிங் வந்து பண்ணணும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் முடிச்சிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள் வந்து ஆகிக்கலாம். ஸோ இதுதான் விஷயங்கள். இதை தாண்டி உங்களுக்கு எந்த விதமான ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிடையவே கிடையாது. ஓகே, அதே மாதிரிக்கே உங்கள் ரெஸ்யூமில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது கூட டேட்டா என்ட்ரி, பில்லிங், இன்சூரன்ஸ் பில்லிங், டேட்டா அக்யூரசி, குவாலிட்டி செக்கிங், அதுக்கப்புறம் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் சம்மந்தமான வேர்ட்ஸை கூட நீங்கள் இன்க்ளூட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. நான் அதை உங்களுக்கு முன்னாடியே வந்து இன்டிமேஷனாகவும் கொடுத்துறேன். ஓகேங்களா, ஏன்னா அதெல்லாம் வந்து உங்கள் ரெஸ்யூமில் கட்டாயமாக வந்து பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செலக்ஷன் ப்ராசஸ் நான் சொன்ன மாதிரிக்கு டைப்பிங் நாலேஜ், டைப்பிங் ஸ்பீட் இதை மட்டும் வச்சு தான் ரெக்யூர் வந்து பண்ணுறாங்க. ஓகே, ஸோ கீழே வந்து இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் நம்ம சைட்டுக்குள்ளே வந்தீங்கனாலே உங்களுக்கு டாப் டு பாட்டமில் கீழே எண்டில் வந்து டேபிள் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதில் உங்களுக்கு அஸ்யூஷுவல் எப்பயும் போல தெரியும்ல கிளிக்கர் அப்படின்றமே நீங்கள் வந்து டச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் வந்து கிரியேட் ஆகுங்க. இதில் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்து வச்சுக்கோங்க. லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஆர்டிக்கலுக்கு கீழே கிளிக்கர் அப்படின்றது தெரியும். ஸோ இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா யுவர் லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து செகண்ட்ஸ் வந்து ரன் ஆகும். உங்களுக்கு வந்து 15 14 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற இதே இடங்கள்லேயே வந்து அகைன் வந்து உங்களுக்கு வந்து கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ப்ளூ கலர் பட்டன் பாக்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த ப்ளூ கலர் பட்டன் பாக்ஸையுமே நீங்கள் வந்து டச் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் வரும். ஸோ அதில் இருந்து நம்ம இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் லைட்டாக மேலே ஸ்க்ரோல் பண்ணுறேன். நீங்களும் மொபைலில் அப்ளை பண்ண போறீங்கன்னா இதே மாதிரிக்கு நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக்கர் எனக்கு தெரியுது. இப்போ இந்த வேலைகள் அதாவது நம்ம பார்க்கக்கூடிய இந்த எக்ஸல் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட் எக்ஸிக்யூட்டிவ் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் அண்ட் வேலைகள் பார்ப்பீங்கன்னா அஃபிஷியல் சைட்டு தான். ஸோ இந்த எக்ஸல் அப்படின்றது வந்து எப்படி சொல்லனா ஒரு நல்ல கம்பெனி தான். நீங்கள் கூகுளில் கூட நீங்கள் நார்மலாக வந்து உங்களுக்கு செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஒரு பெரிய சர்வீஸ் ப்ரொவைடர் தான், ரொம்ப நாளாக வந்திருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியில் ஜாப் அப்படின்றது நமக்கு நல்ல விஷயங்கள் தான். ஓகேங்களா, ஸோ கீழே உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். எல்லாத்தையும் நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி ஏற்கனவே உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்போ அப்ளை நோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆரஞ்சு கலர் பட்டன் இருக்குல்ல, இதை வந்து டச் வந்து பண்ணுங்க. இது வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து போகும். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அப்படின்னு இருக்குமா, இதில் வந்து உங்கள் மெயில் நீங்கள் ஏதோ வச்சு மெயில் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த மெயிலை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத நீங்கள் வந்து கொடுங்க. நான் உங்களுக்கு லைவாகவே ஷோ பண்ணுறேன் ஸ்க்ரீனில். இப்போ நான் கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அது என்ன கேட்குதுன்னா உங்ககிட்ட லிங்க்டின், இன்னீட் இந்த மாதிரி வந்து ஜாப்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸில் ஏதாச்சும் நீங்கள் வந்து அக்கௌண்ட் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை கொடுத்து கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, உங்கள் ரெஸ்யூம் வந்து கட்டாயமாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் மேனுவலாக. ஓகேங்களா, பட் லிங்க்டின்ல நீங்கள் ஏற்கனவே வச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஜிமெயில் ஐடியோ இல்லை அதோட வந்து ஸ்க்ரீனிங் லிங்க்கையோ கொடுத்து நீங்கள் வந்து லிங்க் பண்ணி தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு உங்கள் ரெஸ்யூம் வந்து நீங்கள் அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க, அட்ரஸ் டீட்டெயில் கேட்பாங்க, உங்ககிட்ட லேப்டாப் இருக்கா இல்லைன்னு கேட்பாங்க, அதே மாதிரிக்கே வீட்டில் ஒய்ஃபை கனெக்ஷன் இல்லைன்னு கேட்பாங்க. இதை தாண்டி ஒர்க் ஸ்பேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், டைப்பிங்கில் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நாலேஜ் வந்து இருக்குது, இங்கிலீஷா இல்லை வேறு எனி அதர் லாங்குவேஜ் வந்து தெரியுமா கேட்குறாங்க. பட் அவங்க கேட்குறது மெயின் வந்து இங்கிலீஷ் தான். ஸோ அது வந்து ரொம்ப டேட்டா அக்யூரேசியாக வந்து இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபைனலாக சப்மிட் வந்து பண்ணிடுங்க. ஸோ மெயில் செக் பண்ணிக்கோங்க. மினிமம் 2 வீக்ஸ் ஆகும். உடனெல்லாம் மெயில் வந்து ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ஸோ 2 வீக்ஸ்க்குள்ளே உங்களுக்கான மெயில் எப்போ வேணாலுமே வரும். ஸோ மெயிலில் வந்து நீங்கள் இன்கேஸ் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட்கான மெயில் வரும். அதுக்கு கீழே உங்களுக்கு எப்போ இந்த டேட்டா டைப்பிங்கான அசஸ்மெண்ட்டு இதெல்லாம் எப்போ நடக்குமோ அதுக்கான டைமிங்கும் ப்ளஸ் அதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் வீட்டில் இருந்த மணிக்கு லேப்டாப் மூலியமாக யூஸ் பண்ணி அந்த டைப்பிங் டெஸ்ட்டை வந்து அட்டன் வந்து பண்ணிக்கோங்க. அந்த டைப்பிங் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணாதான் நீங்கள் அடுத்த ப்ரொசீஜருக்கே போக முடியும். ஓகேங்களா, ஸோ அதனால் டைப்பிங் டெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. அதுக்கான டேட்டிங், டைமிங், வென்யூ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயிலே ஒரு 4 நாள் 2 நாளைக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டயத்தை யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் அந்த டைப்பிங் டெஸ்ட்லேயும் ஜாயின் பண்ணி பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேலைகள் உங்களுக்கு அடுத்த ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2 வாரம் 2 வீக்ஸ் 14 டேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ட்ரைனிங் செக்ஷன் வந்து போகும். ஸோ அந்த ட்ரைனிங்லேயும் உங்களுக்கு சேலரி வந்து இருக்குது. ஓப்பனிங் சேலரி நான் சொன்ன மாதிரிக்கே 22.5லேருந்து ஸ்டார்டிங் வந்து ஆகுது. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸும் அண்ட் உங்களோட ஜாபை பொறுத்து தான் அது சேலரி வந்து ஃபிக்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாமே நான் வந்து சொல்லிட்டேன். ஃபீஸ் எல்லாம் எதுவும் கிடையாது, நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது இல்லை வேறு ஜாப்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து மறக்காமல் அப்ளை வந்து பண்ணுங்கள்.
அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஜாப்ஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். லைக் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இங்கே வந்து தெரியும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில் கூட வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசோட பறக்கும் படை டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 36 விதமான வேலைவாய்ப்புகள் வந்து வந்துருந்துச்சு. அப்புறம் ஜோகோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் மாதிரியான ஜாப்ஸ், அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆஃபீஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. அங்கே வந்து நமக்கு அப்பர் டிவிஷன் கிளர்க்கு, லோ டிவிஷன் கிளர்க்கு மாதிரியான வேலைவாய்ப்புகள், அப்புறம் கிராம உதவியாளர்கள் நிறைய பேர் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்க, அது சம்மந்தமான ஒரு அப்டேட்டு. அப்புறம் டிஷ் டிவியில் வந்து தமிழ் பேசக்கூடிய வேலைவாய்ப்புகள், இந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ் அப்டேட் ரீசெண்டாக நம்ம சேனலில் கொடுத்துட்டு இருந்தோம். ஒருவேளை நீங்கள் பார்க்கல அப்படின்னா சேனலுக்குள்ளே போங்க, வீடியோ செஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான நம்ம சேனலோட பேஜஸ் எல்லாமே வரும். ஸோ வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் மறக்காமல் நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. இதில் நிறைய ஜாப்ஸுக்கு ஃபீஸ் இல்லாத மணி கேட்டகரியும், சில கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கு கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஃபீஸ் இருக்கக்கூடியதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் வீடியோவில். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் ப்ரைவேட் ஜாப்ஸுக்கு கிட்டத்தட்ட எல்லா ப்ரைவேட் ஜாப்ஸுக்குமே ஃபீஸ் இல்லாத ஜாப்ஸ் தான் நம்ம வந்து போகிறோம். ஸோ அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி ஃபீஸ் ஏதாச்சும் கேட்டு அன்வான்ட் கால், மெயில், மெசேஜ் ஏதாச்சும் வருதுன்னா தயவு செய்து அவாய்ட் பண்ணிடுங்க. அந்த மாதிரிலாம் எதுக்குமே நம்ம சேனல் நம்ம யூஸ் பண்ணியோ இல்லை வேறு யாராச்சும் எங்கேயாச்சும் பார்த்து அப்ளை பண்ணி யூஸ் பண்ணாலும் கூட அதை நீங்கள் வந்து தாராளமாக அவாய்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதுக்கு அஃபிஷியல் டீட்டெயில். ஸோ உள்ளே போய் விசிட்டும் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்த அந்த டேட்டா என்ட்ரி வேலைகளுக்கும் அப்ளை பண்ணிடுங்க. இதே மாதிரிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான தரமான வீடியோஸில் வந்து பார்க்குறேன்.